நாட்டுக்கோழி குருமா வைக்க போகிறோங்க நாங்கள் இப்போது. அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், வெங்காயம் அதுவும் அரைச்சி வச்சாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதிலே உப்பு கலந்துட்டுருக்குங்க நான். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பொடி. நாட்டுக்கோழி வந்து இது அடுப்பில் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வந்து குக்கரில் நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணுங்க நாட்டுக்கோழி. இப்போ வந்து அடுப்பில் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எங்களுக்கு. ஸோ வந்து அடுப்பில் செய்கிறேங்க. ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காயுதுங்க, சமைக்க ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளே நான் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஜீவன் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. அங்கே காட்டுங்களேன், அங்கே பாருங்க, ஒரு ஜீவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்க, எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை போடலாங்க. டீ அதிகமாக இல்லையா? எப்போ கேஸ் அடுப்பில் சமைக்கிறோமா, சரி அடுப்பில் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் அடுப்பில் தான் சமைச்சு சாப்பிடுவோம். அதனால் அடுப்பில் சமைக்கலான்னு ஒரு ஆசை, அதனால் அடுப்பில் சமைச்சிட்ருக்கேன். அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இது வெங்காயம் இது ஏன் க்ரீன் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் பையன் கேட்குறாங்க. இதில் நான் புதினா கொஞ்சமோ கொத்தமல்லி கொஞ்சமோ போட்டு மிக்சியில் அரைச்சதுனால இது பச்சை கலரில் இருக்குது, அதுதான். நெக்ஸ்ட் வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறேங்க. நல்லா இது வந்து பொன்னிறமாக வதங்கட்டும். அடுப்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா தக தக தகன்னு எரியுது பாருங்கள் அடுப்பு. நல்லா இது நல்லா வதங்கின உடனே தக்காளி போடலாங்க. தக்காளி போட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கின உடனே கறி சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சாவே போதும். ஏன்னு கேட்டால் நான் விசில் விட்டு எடுத்துன்னு வந்துட்டேங்க. நான் ஆல்ரெடி 4 விசில் விட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். 4-5 விசில் விட்டுருப்பேன். அதனால் வந்து இது ஒரு 2 கொதி 3 கொதி வந்தாவே போதுங்க. பாருங்கள் சிக்கன் பொடி போட்டாச்சு. மிளகாத்தூள் வந்து ஆல்ரெடி நான் 2 ஸ்பூன் போட்டு குக்கரில் வேக விட்டேங்க. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாம். நல்லா நாட்டுக்கோழிக்கு மிளகாத்தூள் நல்லா காரமாக இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். அதனால் காரமாக போட்டு செய்யலான்னு இருக்கேன் நான். கொதிச்சிச்சுங்க குழம்பு, இப்போ இறக்கிட வேண்டியது தான். தோசை அடுப்பில் ஊற்றினுக்குறேங்க. வெளியே உக்காந்து சாப்பிட்டு வராங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும். 6:30 ஆயிடுச்சு. கிராமத்தில் வந்து 6-7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. பிரியாணி, சிக்கன் கிரேவி, தோசை.